என்ன பவரே இல்லை, ரெண்டா போவேனா? ரெண்டா போயிடுச்சு ஆல்ரெடி. இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு மிட்டாய் செய்ய போகிறோம். ஹாதிக்கோட ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மண்ணெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்படி தண்ணி மூஞ்சில தெரிக்குதுப்பா. வேலை பார்க்குற இடங்கள்ல எல்லாம் நடக்க தான் செய்யும். இப்போ இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல வெள்ளை துணி எடுத்துட்டு நம்ம துருவின எல்லாத்தையும் அது உள்ளே போட்டுக்கலாம். இதில் உள்ள தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கிழங்குல வந்து நிறைய மாவு சத்து இருக்கு இல்லையா, ஸோ நமக்கு தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது ஒரு மாவு மாதிரியே கிடச்சிரும். இப்போ வடிகட்டி எடுத்த துருவலை ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம். இப்போ இதில் நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒன்றா கைவிட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வாழை இலையில இந்த மிட்டாயை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஷேப்பில் உருட்டினதுமே இலையை மூடிடலாம். இப்போ உருட்டின எல்லாத்தையுமே நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இது வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு மிட்டாய் ரெடி.